ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆல்கஹால்களின் நீக்க வினையில் ஒரு 1 டிகிரி ஆல்கஹாலை எப்படி எந்த வினைவழி முறையை பின்பற்றி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு மூவினை ஆல்கஹால்களை பற்றி பார்க்க போகிறோம். மூவினை ஆல்கஹால் E1 வினை வழிமுறையினை பின்பற்றி நீரகற்றம் அடைகின்றன. இவ்வினை வழிமுறையில் கார்பன் நேர அயனி உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கார்பன் நேர அயனி உருவானதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. இங்கே அதை E1 வினை வழிமுறை வாங்க பார்க்கலாம். ஆல்கஹாலின் புரோட்டானேற்றம். இப்போ ஒரு 3 டிகிரி ஆல்கஹாலை எடுத்து H2SO4 கூட நம்ம வினைப்படுத்தும் போது இந்த O H போய் அப்ரோச் பண்ணும். அப்போ இந்த இடத்துல H போய் சேர்ந்துக்கிறது. நெக்ஸ்ட் ஆக்சோனியம் அயனி பிரிகையுற்று கார்பன் நேர அயனி உருவாகுது. அப்போது H2O வெளியே போகுது, பாண்டை எடுத்துகிட்டு வெளியே போகுது. அப்போ இந்த இடத்துல கார்பன் நேரயனி, அதாவது கார்பன் கேட்டையான் உருவாகுது. அந்த கார்பன் நேர அயனியிலேருந்து புரோட்டான் நீங்கிறதுனால அது இங்கே இருக்கிற ஒரு மெத்தில் தொகுதியை சின்னதாக ஒரு இடமாற்றம் செஞ்சுருக்கோம். CH2 பாண்ட் H வேகமாக, அதாவது -H+ வெளியே போகுது, பாண்டை கொடுத்துட்டு போகுது. ஸோ நம்மளுக்கு 2-மெத்தில்-புரோப்-1-ஈன் அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாண்ட் ரொட்டேஷனை மட்டும் வச்சுருந்தா நமக்கு ரொம்ப ஈஸி. வினைதரன் வரிசை கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்த்துக்கணும். நீரகற்றும் வினையில் ஆல்கஹால் ஒப்பிட்டு வினைதரன் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.